Hi friends, நம்ம இன்னைக்கு C++ ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். C++ ப்ரோக்ராமிங் எதுக்கு எடுத்துருக்கோம்னா, இதில் வந்து நிறைய ஈஸியான சப்ஜெக்ட்டு அண்ட் ப்ளஸ் 20 மார்க்ஸ் நமக்கு கம்பல்சரி இருக்குது. இதில் 20 மார்க்ஸ் இருக்குது. அதனால் வந்து C++ ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக .NET வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது ஹூப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஹூப்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத தான் நம்ம ஹூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம ரியலாக நம்ம எப்படி ரியல் வேர்ல்டில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அதை அப்படியே ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு ரிஸ்க்கு தெரியாது. ஈஸியாக வே ஆஃப் ரைட்டிங் த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டியை அப்படியே நம்ம ப்ரோக்ராமில் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்கும். ஸோ அண்ட் இது வந்து எப்படின்னா இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த வே ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் பை கம்பைனிங் டேட்டா அண்ட் ஆப்ரேஷன்ஸ். டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸு, டேட்டாவும் ஆப்ரேஷன்ஸுன்றது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸு. ஸோ அந்த டேட்டா அண்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து சேர்த்து ஒரே ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த யூனிட்டையே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து இந்த ஃபெசிலிட்டி பண்ணுறதால இந்த பர்டிகுலர் ஹூப்ஸ் ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா C++, ஜாவா இதெல்லாம் வந்து நம்மளோட அதாவது ஹூப்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். டேட்டா அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்குள்ளே கொண்டு வரும். அந்த யூனிட் தான் என்ன சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அண்ட் அட்வான்டேஜஸ் ஓவர் த அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஹூப்ஸ் கான்செப்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதில் அட்வான்டேஜஸும் இதுலேயே வந்து ரொம்ப முக்கியவாசி. பார்த்திங்கன்னா ஹூப்ஸ் அதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், என்கேப்சுலேஷன், data hiding, data abstraction, polymorphism, inheritance. Class, objects, encapsulation, data abstraction, data hiding, polymorphism, inheritance. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து என்னென்னா ஹூப்ஸ் கான்செப்ட்ஸில் வருது. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஹூப்ஸ் கான்செப்ட்ஸில் வரும். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அது ஒரு குரூப் ஆக்கிங்க. என்கேப்சுலேஷன், டேட்டா ஹைடிங், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அது ஒரு குரூப்பு, அண்ட் பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ். இது 7 கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7 கான்செப்ட்ஸு ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிற கான்செப்ட்ஸு. இது இல்லாத வந்து கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து இந்த கான்செப்ட்ஸு அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா C++ ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜாக இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹூப்ஸ் கான்செப்ட்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் வேர்ல்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போது சாதாரணமாக ஒரு ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், ஒரு தாத்தா இருக்கார், அவங்க பையன் அப்பா இருக்கார், அவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க அப்படின்னா. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன் நான். இப்போது ஒரு கிராண்ட் ஃபாதர் இருக்காருன்னா அவருக்கு வந்து நேமு, ஏஜ், செக்ஸு, அவங்களோட ஹேபிட்ஸு, எஜுகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸு. அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதெல்லாம் என்னதுன்னா டேட்டா. அதுதான் நம்ம ப்ரோக்ராமில் என்னமோ கொடுக்க போகிறோம்னா டேட்டா அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா அப்படிங்கிறது நார்மலாக ப்ரோக்ராம்லலாம் டேட்டான்னு தான் சொல்லுவோம். இங்கே C++ல் வந்துட்டோம்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது, என்னென்னா டேட்டா மெம்பர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் எத்தனையோ என்ன சொல்கிறோன்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அந்த டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னா இப்போ வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைல் இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா ஒரு லைஃப் ஸ்டைலு, ஜாப் அப்படின்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் கிராண்ட் ஃபாதரோட தேவையான ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் தான் என்னதுன்னா ஃபங்க்ஷன். என்ன
ஃபங்க்ஷன். நம்ம பண்ண போகிற ஆப்ரேஷன், இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். அண்ட் இங்கே C++, அதாவது ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை என்ன சொல்கிறோம்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிளாஸில் அதாவது ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸை மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். டேட்டாவை டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 1 மார்க்கில் வரும். யூஸ் பண்ணுற டேட்டா இஸ் கால்ட் அஸ் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் functions are called as member functions. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு, அதாவது நம்ம ரியல் வேர்ல்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதும் சரி, டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வே ஆஃப் யூஸிங் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம ரியல் வேர்ல்டு என்டிட்டியை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு டெம்ப்ளேட்ஸ், அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஃபாதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாதர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் வந்து மேமல்ஸ் ஒரு குரூப் இருக்குது. பேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல் ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை எப்படி ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். மேமல்ஸ் அதாவது பாலூட்டிகள், பேர்ட்ஸ் அப்படின்னு 2 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா இப்போ எல்லா பேர்ட்ஸுக்கும் வந்து காமனாக என்னென்ன பிஹேவியர் இருக்குது. எல்லா பேர்ட்ஸும் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அது பேர்ட்ஸ்னால் பறக்கும், அந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பேர்ட்ஸுக்கான ஒரு குரூப்பாக சேர்த்துறோம். மேமல்ஸ் எல்லாம் வந்து மேமல் குரூப். ஸோ அப்போது காமன் பிஹேவியர் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரோம். அந்த குரூப்பு பேர் தான் என்னதுன்னா கிளாஸ். குரூப் பேர் தான் கிளாஸ். அப்போ இது வந்து அனிமல் கிளாஸ், மேமல் கிளாஸ், பேர்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு நம்ம ஒரு காமன் பிஹேவியர் இருக்கிற எல்லா என்டிட்டிஸையும் ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரோம். அந்த குரூப் பேர் தான் என்னதுன்னா கிளாஸு. ஸோ கிளாஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த டெம்ப்ளேட் ஆஃப் entities of common behavior. So class is a template of entities of common behavior. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு எடுத்துட்டேன். அப்போ கிராண்ட் ஃபாதர்ங்கிறது ஒரு கிளாஸு, ஃபாதருங்கிறது ஒரு கிளாஸு, அண்ட் சன்னுங்கிறது ஒரு கிளாஸு. கிராண்ட் ஃபாதர் ஒரு கிளாஸு, ஃபாதர் ஒரு கிளாஸு, சன்னுங்கிறது ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா ஒரு குரூப் ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ளே கொண்டு வரும். அந்த சிங்கிள் யூனிட்டுக்கு என்ன பேர், ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்போ ஒரு கிராண்ட் ஃபாதரோடது வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் என்டிட்டியை வச்சு என்ன பண்ணலாம், நான் அவங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இன்னொருத்தருக்கு ஆக்சஸ் பண்ண போனால் ஒரு என்டிட்டி வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது இந்த குரூப் ஆஃப் இந்த டேட்டா அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வர அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா என்கேப்சுலேஷன். அதாவது என்னென்னா binding data and functions into a single unit is called as encapsulation. அந்த சிங்கிள் யூனிட்டுக்கு என்ன பேருன்னா ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட். டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டுகெதர் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட் கொண்டு வரோம். அந்த யூனிட்டுக்கு பேர் ஆப்ஜெக்ட்டு. அந்த ப்ராசஸ் இந்த இன்டகிரேட் பண்ணுறோம் இல்லையா குரூப்பிங், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா என்கேப்சுலேஷன். ஸோ இதில் 1 மார்க்கில் கம்பல்சரி வர கொஷின்ஸ் இது. ஆப்ஜெக்ட்னா இந்த சிங்கிள் யூனிட்டு, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்கேப்சுலேஷன், குரூப்பிங் ப்ராசஸ்க்கு பேர் என்கேப்சுலேஷன். ஸோ வந்து கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ரியல் வேர்ல்டில் காமன் பிஹேவியர் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குரூப்பாக கொண்டு வரோம். அந்த குரூப்புக்கு பேர் தான் வந்து கிளாஸு. ஸோ அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ட் தான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட். ஒரு கிளாஸுங்கிறது ஓவராலாக கிளாஸு. அதில் இப்போ வந்து கிராண்ட் ஃபாதர்னால் ஒரு ஃபேமிலி, ஒரு சிட்டிக்கு கிராண்ட் ஃபாதர்னு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க. அதாவது ப்ரோக்ராம் நீங்கள் சிட்டியோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒரு கிராண்ட் ஃபாதர் இருப்பாங்க.
ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஃபேமிலியில் ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னொரு ஃபேமிலியில் இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் கிராண்ட் ஃபாதருக்கு இன்னொரு ஆப்ஜெக்டை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து கிராண்ட் ஃபாதருங்கிறது ஒரு கிளாஸு, ஆப்ஜெக்ட்டுங்கிறது அதோட ஒரு இன்ஸ்டன்ஸ். கிளாஸோட ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் என்னதுன்னா இன்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆப்ஜெக்ட். கிளாஸுங்கிறது காமன், அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டன்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு கிராண்ட் ஃபாதருக்கோ ஒரு பேர்டுக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னாக்கா பர்டிகுலராக ராம் அப்படின்னா ராம்ன்றது ஒரு ராமுக்கான அதோட வேல்யூஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா அது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கிளாஸு, ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட நேமோ ஒரு ஸ்டூடெண்ட்டு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஓகே, ஸோ கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஃபாதர்னு இப்போ இவங்க வந்து கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம வந்து சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு தாத்தா இருக்காங்க அப்படின்னா அவங்க தாத்தா கிட்டேருந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அவங்களோட கலரு, ஹைட்டு, வெயிட்டு இந்த மாதிரி இருக்கிறது, அவங்க பிஹேவியர் எல்லாம் என்ன ஆகும்னா ஜீன் மூலமாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்க அவங்களோட பையனுக்கோ இல்லை அவங்க பேரன் பேத்திங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே வந்து இன்ஹெரிட் ஆகும், அதாவது கடத்தப்படும், இன்ஹெரிட் ஆகும். ஸோ அதே கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரீயூஸ் பர்பஸ்க்காக அங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ லிவிங் ஸ்டைல், ஜாபு, இந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா அவங்க அவங்களோட சன்னுக்கோ இல்லை அவங்க கிராண்ட் சன்னுக்கோ வந்து பார்த்தா தாத்தா மாதிரியே இருக்கான், பாட்டி மாதிரியே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா ஒரு கோடிங் ரைட் பண்ணுறோம், ப்ரோக்ராம் கோடிங் ரைட் பண்ணுறோன்னா அந்த கோடிங் வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் நேமு, செக்ஸு, ஹேபிட்ஸு இதெல்லாம் இருக்குது. இதுவும் வந்து ஜாபுங்கிறதெல்லாம் வந்து கிராண்ட் ஃபாதருக்கும் வேணும், ஃபாதரும் வேணும். அப்படின்னும்போது இந்த சன்னுக்கும் வந்து என்ன ஆகும்னா அவங்க நேமுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தேவைப்படும். ஸோ ஏற்கனவே இருக்கிற கோடிங்கு காமனாக எல்லாத்துக்கும் தேவைப்படுது, திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம அந்த சயின்ஸில் வர கான்செப்ட் மாதிரி அதே ப்ரோக்ராம் அந்த கோடிங்கை அப்படியே யூஸ் பண்ணி இன்னொரு கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். அதுதான் வந்து என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ். இவங்க ஆப்ஜெக்டை வச்சு இவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆப்ஜெக்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கோடிங் ஒன்று தான், ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால அது வந்து இன்ஹெரிட் பண்ணுறது, ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னென்னா இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது டிரைவிங் எ கிளாஸ் ஃப்ரம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இப்போ ஃபாதருங்கிறதுக்கு இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வேணும். ஸோ டிரைவிங் எ கிளாஸ் ஃப்ரம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் inheritance. Otherwise deriving a new data type from already existing data type is called as inheritance. சரிங்களா. அப்போ வந்து நம்ம அந்த ஜீன்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்துடும். deriving a new class from ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸு, அது வந்து இன்ஹெரிட்டன்ஸில் வந்து 5 டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் டெப்த்தாக பார்க்கலாம் நம்ம. அண்டு இதில் பார்த்திங்கன்னாக்கா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபாதர் இருக்கார், அந்த கிளாஸில் ஃபாதர் கிளாஸ் இருக்குன்னா அதில் வந்து சேலரி, கலரு, இன்னும் அவருக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. சன்னு வந்து இவரோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவர் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதை வந்து என்னோட பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து மற்றவங்களுக்கு டெரைவ் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதையும் நம்ம செய்யலாம். அதுதான் என்னென்னா டேட்டா ஹைடிங் ஆர் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை, செக்யூர்டான இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணலாம், செக்யூர் பண்ணி
ப்ரைவேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ரைவேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, மற்றவங்களால அதாவது மற்ற கிளாஸால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா டேட்டா ஹைடிங். மற்ற கிளாஸ்லேருந்து நம்மளோட டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் டேட்டா ஹைடிங் ஆர் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ நம்மளோட ப்ரைவேட் அது செக்யூராக டேட்டாஸை வந்து மற்றவங்க ஆக்சஸ் பண்ணாமல், நம்மளோட தேர்ட் பார்ட்டி யாரும் ஆக்சஸ் பண்ணாமல், தேர்ட் கிளாஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் செக்யூர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னதுன்னா டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இது எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் மூலமாக தான் அச்சீவ் பண்ணுறோம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்குது: ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டடு. ஸோ அதெல்லாம் டெப்த் நம்ம பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா பாலிமார்பிசம்ங்கிறது என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபாதருங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டீச்சிங் ஜாபில் இருக்கார். இப்போ வந்து ஸ்கூல் போனார்னா ஒரு டீச்சராக ரோலை ஆக்ட் பண்ணுறாரு. அண்டு வீட்டுக்கு வந்தார்னா ஃபாதருங்கிற ரோலை ஆக்ட் பண்ணுறாரு, ஃபாதர் ரோலை பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரே ஒரு பர்சனாலிட்டி தான், ஆனால் ரோலுக்கு ஏற்ற மாதிரி வேறு, அதாவது ஜாப்க்கு ஏற்ற மாதிரி, இருக்கிற பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபாதர் வந்து ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஒர்க்கை என்ன பண்ணுறாரு, ஓவர்லோட் பண்ணுறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிமார்பிசம்னா ஓவர்லோடிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா, பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னென்னா எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்பாண்ட் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் மெசேஜ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கிராண்ட் ஃபாதருக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டேட்டாவோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அது ரிசல்ட் கொடுக்கும். அதே ஃபாதருக்கு என்ன டேட்டாவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி அதாவது ability of an object to respond differently to different message is called as polymorphism. இதில் வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டூ வேஸில் நம்ம polymorphism அச்சீவ் பண்ணுறோம். அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், 2 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லோடிங் மூலமாக நம்ம polymorphism அச்சீவ் பண்ணுறோம். அது வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு சாப்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் இதில் சும்மா ப்ரீஃபாக பார்த்தோம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்கன்னா கிராண்ட் ஃபாதரும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபாதரும் யூஸ் பண்ணுவாங்க இன்ஹெரிட் பண்ணும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நீங்கள் வந்து எத்தனை வேரியபிள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த லிவிங் ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ 3 வேரியபிள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ராசஸை பண்ணும். சப்போஸ் 2 வேரியபிள்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க பேராமீட்டராக அப்படின்னும் போது 2 வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ப்ராசஸ் என்ன பண்ணணுங்கிறது பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம். பேராமீட்டர்ஸ் எத்தனை பாஸ் பண்ணுறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோன்னா ஓவர்லோட் பண்ணுறோம். அது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A+B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து பைனரி அடிஷன் ஆப்ரேட்டராக வந்து யூஸ் ஆகும். அதே +A அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து யூனரி ஆப்ரேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் தான், ஆனால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம், பைனரியாவோ இல்லை யூனரியாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னதுன்னா ஓவர்லோடிங். இது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கு, இது வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 7 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஊப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அண்ட் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் என்னென்னா டேட்டா அண்ட் ஆப்ரேஷன்ஸை வந்து சிங்கிள் யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா C++ என்ன லாங்குவேஜ்னு கேட்டாங்கன்னா ஊப்ஸ் லாங்குவேஜ், ஜாவாவும் ஊப்ஸ் லாங்குவேஜ் தான். அண்ட் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா ஹைடிங், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே வந்து அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்லாமும் இதில் தான் வரும். அதை லேட்டராக பார்க்கலாம். இதில் கான்செப்ட் பார்த்திங்கன்னா
கிளாஸ்னா இதில் வந்து டெம்ப்ளேட் ஆஃப் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்டன்ட் ஆஃப் த கிளாஸ் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு. டேட்டா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா என்னதுன்னா டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த சிங்கிள் யூனிட்குள்ளே ரெண்டுத்தையும் கொண்டு வர ப்ராசஸ் தான் வந்து என்கேப்சுலேஷன். அதாவது பைண்டிங் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்டு சிங்கிள் யூனிட் இஸ் நோன் அஸ் என்கேப்சுலேஷன். தட் சிங்கிள் unit is called as object. And next, deriving a class from another class is called as inheritance. Inheritance la 5 types irukku. Single inheritance, multiple, multi-level, hybrid inheritance. இதெல்லாம் 5 types of inheritance இருக்கு. And next வந்து டேட்டா இதில் வந்து பேஸ் கிளாஸ், அதாவது என்னென்னா ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் டெரைவ் பண்ணுறோங்க அப்படின்னா அந்த இப்போ வந்து எந்த கிளாஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் நியூவாக டெரைவ் பண்ணியிருக்க கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸு. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிளாஸ் வந்து பேஸு, நியூ கிளாஸ் வந்து டெரைவ்டு கிளாஸ். அந்த ப்ராசஸ் பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட்டா ஹைடிங்கு, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டெரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் வந்து அதர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது செக்யூர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அது வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம்? டேட்டா ஹைடிங் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் மூலமாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா polymorphism வந்து ability of an object to respond differently to different message is called as polymorphism. அதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் மூலமாக அச்சீவ் பண்ணுறோம். ஓகே. அண்ட் வேறு என்ன? என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், polymorphism, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸு. அண்ட் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து வர சாப்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லா தரவாக புரியும். இது வந்து தெளிவாக இல்லைன்னா நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இந்த வீடியோவை திரும்பவும் பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். I'll put another video according to the syllabus. Thank you very much.